மார்னிங் நல்ல ஃபாகுக்கு அப்புறம் திடீர்னு வெயில் வந்ததுனால ரொம்ப ஹாப்பிங்க. இன்னைக்கு பொடி இட்லி தான் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தா பொடியே இல்ல. சரி முதல்ல பொடி அரைச்சிடலாம் அப்படின்னு கருவேப்பிலை இட்லி மிளகாய் பொடி தான் அரைக்க போகிறேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் சைடில் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் நான் கொடுத்துருப்பேன். இதை அரைச்சிட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு இட்லி மிளகாய் பொடியையும் வந்து பேக் பண்ணியாச்சு. ஆனால் குட்டி சார் இன்றைக்கி வந்து பெஸ்டோ பாஸ்தா தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். பெஸ்டோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பஞ்ச் வந்து நான் பசலைக்கீரையை தண்ணியில் வேக போட்டிருக்கேன். ஒரு பல் பூண்டு, 5-6 பாதாம், இதில் முந்திரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அரைக்கும் போது ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சீஸ் சேர்த்துருக்கேன். லெமன் ஜெஸ்ட்டு, அது இல்லாமல் ஜூஸு ஒரு 1/2 டீஸ்பூன் இருந்தால் போதும். எல்லாமே இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சிட்டிங்கன்னா பெஸ்ட்டோ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் ஒரு க்யூப் பட்டரில் பாதி தான் சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி, இது நம்மளோட விருப்பம் தான். எதுவுமே சேர்க்காம நேராக பெஸ்டோவையும் பாஸ்தாவையும் கூட சேர்க்கலாம். இப்போ அது வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த இந்த பெஸ்டோவை அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சைடில் நான் வந்து பாஸ்தாவையும் வேக வச்சுட்டேன். அந்த தண்ணியோடையே அப்படியே நான் இதில் சேர்த்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் க்ரீமியாக வேணும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர், ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ். நான் வேக வைக்கும் போதே பாஸ்தாலையும் வந்து உப்பு போட்டிருந்தேன். அவ்வளோதான், சர்வ் பண்ணியாச்சு. மேலே மறுபடியும் ஒரு டீஸ்பூன் சீஸ் தூவினதில் சியூவியாக சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே பிடிக்கும். நான் யூஸ் பண்ணது வந்து வீட் பாஸ்தா. எங்களுக்கு தக்காளி சாதம். ஸோ எல்லா ரெசிபீஸுமே சிம்பிளாக முடிஞ்சாச்சு. அதனால் பெரிய வேலையாக குழம்பு மிளகாய் தூள் தான் அரைக்க போகிறேன். இதை அடுத்த விலாகில் பார்க்கலாம்.